ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுகர் கேரமல் வந்து பண்ணி எடுக்கணும். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எந்த டிஃபன் பாக்ஸில் போடலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்பொழுது, டக்குன்னு பார்த்திங்கன்னா சுகர் கேரமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஓரமாக வச்சுட்டேன். சரி லாஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பிரெட்டை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 எம்எல் மில்க் வந்து நான் கிளாஸில் அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 பிரெட்டுக்கு 250 எம்எல் பால், அது கூட வந்து ஒரு 3 முட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த முட்டை கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து எவ்வளோ அந்த எசன்ஸோட ஸ்மெல் வரணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த இந்த மிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரெட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அரையாமல் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். மிக்ஸை வந்து டிஃபன் பாக்ஸில் நம்ம வந்து ஊற்றிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு வச்சு மேலே வச்சு மூடி வச்சிட போகிறோம். இது ஒரு 25 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். வெந்துருச்சுன்னு அப்படின்னா ஒரு நைஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்த்தா உங்களுக்கு ஒட்டாமல் வந்தால் நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா வந்து நைஃப் வச்சு சைடெல்லாம் கீறிட்டு நீங்கள் ஒரு தட்டில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு கேரமல் புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். எனக்கு வந்து என்ன மிஸ்டேக்னால் நான் வந்து இந்த கேரமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக தான் இருந்துச்சு தவிர டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் என்ன மாதிரி டிஃபன் பாக்ஸ் தேடுறேன்னு சொல்லிட்டு கேரமலில் கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க. ஸோ முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. அதே மாதிரி கேரமல் புட்டிங் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு வரும். மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.